இல்ல இல்ல, நோவா வந்து ஆதாமுடைய ஜெனரேஷன்ல வர்றாரு. ஆதாம் ஜெனரேஷன் தான் 5th சாப்டர். ஆமா, 5th சாப்டர் கம்ப்ளீட்டா வந்துட்டு அப் டு வெர்ஸ் 32 வந்து ஆதாம் ஜெனரேஷன். அதுல 6ல வந்துட்டு மிக்ஸ்டு ஜெனரேஷன் வந்து 4ம் 5ம் மிக்ஸ் ஆகுது. ஆமா, இல்ல அதுக்கு பேரு இருக்கலாம், காமனா இருக்கலாம். ஆமா, நம்ம அந்த ஹெட்டை தான் பார்க்கணும், ஹெட்டிங்ல இருந்து தான் பார்க்கணும். இருக்கலாம் இருக்கலாம். இன்னைக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஆதாமனுடைய சந்ததி தான் ரட்சிக்கப்படும். இல்லாம காயின் சந்ததி எப்படி ரட்சிக்கப்படும்? அவன் ஆரம்ப பிளானே என்னது? தேவனுக்கு விரோதமா இருக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆரம்ப பிளானே. அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து தேவன் இல்லைன்னு சொல்லும், அல்லது மற்ற கடவுள்களாக ஆராதிக்கும். ஜீவனுள்ள தேவன் அதை ஆராதிக்காது, ஆராதிக்க விடாது. அதாவது அந்த சந்ததியில இருக்க மாட்டாங்க, ஆனா வந்து மிக்ஸ்டு ஜெனரேஷன்ல இருப்பாங்க. ஆமா, மிக்ஸ்டு ஜெனரேஷன்ல யாருடைய ஜீன் யாருக்கு போயிருக்கு, அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு மிக்ஸ்டு ஜெனரேஷன்ல இருந்து வரலாம். கண்டிப்பா யாகுவா எல்லாருக்கும் பொது தானே, எல்லாருக்கும் சான்ஸ் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனா என்ன நடக்கும்? உதாரணமா இந்த சீட்ஸ் இருக்குல்ல, வித்து விதைகள் இருக்குல்ல, இப்ப இந்த விதைகளை வந்து நம்ம நிலத்துல போட்டு தண்ணி ஊத்துறோம், எல்லாமே முளைச்சிருமா? எல்லாம் முளைக்கிறது இல்ல, 1-2 தான், 1-2 முளைக்காமலும் போயிடும். அது மாதிரி நாம இந்த வசனங்கிற வித்தை நம்ம எல்லாருக்கும் போடுறோம். இப்ப எந்த நிலம் வந்து அதை முளைப்பிக்க தகுந்த ஒரு நிலமா இருக்குதோ அந்த நிலத்துல இருந்துதான் அது என்ன வரும், ஜெர்மினேட் ஆகும், லைஃப் அதுல இருந்து. சொல்லுங்க, சொல்லு சாம். பாஸ்டர், இந்த ஹியூமன்ஸ் கூட ஹேர் growth ஜாஸ்தி இருக்குது இல்ல பாஸ்டர்? அவங்க எந்த கேட்டகரி பாஸ்டர்? ஹியூமன்ஸ்க்கும் கூட ஜாஸ்தி ஹேர் growth இருக்குல்ல பாஸ்டர்? அவங்க எந்த கேட்டகரி பாஸ்டர்? நீங்க இப்போ இனிஷியலா தான் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு, அதுக்கு பிறகு அப்படி ஒரு ஐடென்டிட்டி இருந்த மாதிரி நமக்கு ஹிஸ்டாரிக்கலி ஒரு ப்ரூஃப் இல்லை. இன்னைக்கு பைபிள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பிரிக்கன்ஸை பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து இந்த சர்ப்பத்துக்கு பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை கொண்டு வராங்க. பட் ஃபேக்ட் வந்து அப்படி கிடையாது, சரியா? அதனால நம்ம வந்துட்டு இப்போ அந்த மனுஷனுடைய ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சுட்டு இவர் பிலீவரா இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாகுஷுவாவை என்ன சொல்றாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படிங்கிறாரு. அப்பியரன்ஸ்னால அறிவீங்கன்னு சொல்லல, யூ வில் நோ தம் பை தேர் ஃப்ரூட்ஸ். அதுல அப்பியரன்ஸ் வந்து நவ் டேக்ஸ் த பேக் சீட். அதை வந்து இப்ப நம்ம ஒரு ப்ரையாரிட்டியா கொண்டு வர முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஆப்பிரிக்கன்ஸை பார்த்துட்டு இவங்க வந்து இப்படிதான் பிறந்திருக்கணும், அதாவது இந்த வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள வந்து சப்ரஸ் பண்றதுக்காக அவங்கள வந்து அந்த மாதிரி மட்டம் தட்டி பேசினாங்க. ஆனா ஆப்பிரிக்கன்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்க. அதனால நம்ம அப்படி இந்த காலத்துல வந்து அப்பியரன்ஸ் வச்சு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா யாரையும் சொல்லிட்டு மாட்டிக்காத. ஓகே, சாம் கேக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல சிலருக்குலாம் நிறைய முடி இருக்குதே, அவங்க வந்து அந்த சந்ததியா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நம்ம பண்ணக்கூடாது. இட்ஸ் an offense. இந்த காலத்துல அப்படி கிடையாது.
அதனாலதான் யாகுஷோ வந்து அதை சேஞ்ச் பண்றாரு. யாகுஷோ வந்துட்டு அதை என்ன பண்றாரு, கனிகளினாலே அறிவீர்கள். உருவத்தை பார்த்துக்கு இல்ல, உருவத்தை பார்த்து எந்த மனுஷனையும் நம்ம எடை போட முடியாது. அதனாலதான் தாவீதை வந்து அபிஷேகம் பண்ண போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி இருந்து கூட என்ன நினைக்கிறாரு, முதல் மகனை பார்த்த உடனே ஒரு இவன் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. யாகுவா சொல்றாரு, இல்ல இவனை நான் புறக்கணித்தேன், ஐ ரிஜெக்டட் ஹிம் அப்படிங்கிறாரு. 2வது மகன், 3வது மகன், கடைசியில 7 பிள்ளைகளையும் பார்த்துட்டு சொல்றாரு, இவங்களை எல்லாம் நான் புறக்கணிச்சிட்டேன், இன்னும் உனக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கும்போதுதான், இல்ல 8வது ஒருத்தங்க இருக்கிறான், அவன் வனத்துல இருக்கிறான், சரி அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி இது ரூபத்தை வச்சுன்னா சாமுவேல் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால ரூபத்தை வச்சு கிடையாது. சோ அப்பியரன்ஸ் வச்சுட்டு நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் நம்ம பண்ணக்கூடாது, அதை கமெண்ட்ஸே பண்ணக்கூடாது. இந்த காலத்துல ஈவன் கொஞ்சம் தடியா இருக்கிறவங்கள கூட நம்ம கமெண்ட்ஸ் பண்ணா அது அஃபென்ஸ்ங்கிற ரேஞ்சுக்கு இப்போ வந்துச்சு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, எனிவே குட் கொஸ்டின் சகாய் சார் மீன்ஸ் சாம். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, பெரிய ஸ்காலர்ஸே இதை பத்தி பேசுறாங்க. அதனால நீ இப்ப கேட்டது எல்லாருக்குமே ஒரு நல்ல லெசன் தான். இப்ப நாம கூட என்ன செய்யக்கூடாதுன்னா, யாரையும் வந்து கலர் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் பண்ணவே கூடாது. உண்மையான பியூட்டி எங்க இருக்கு, மனசுலதான் இருக்கு. அது வந்து ஹிடன் ஆல்வேஸ். அதைத்தான் நாம பார்க்கணும். ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வெளியே வர்ற ஃப்ரூட் எப்படி, அதை வச்சுதான் பார்க்கணும். அதனால ஈவன் கிஃப்ட்ஸ் கூட வந்து ஒரு எவிடன்ஸ் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கூட ஒரு எவிடன்ஸ் கிடையாது, ஃப்ரூட் தான் எவிடன்ஸ். அதான் சவுல் அப்போஸ்தலனும் அதான் சொல்றாரு, யாகுஷுவும் அதைத்தான் சொல்றாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். குட் கொஸ்டின் சாம், கீப் இட் அப். ஓகே பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். வெல்கம் வெல்கம். சரி, வேற இல்ல கேட்கல. ஊமை பேரபிள்ஸ். ஓகே ஓகே, அது நான் உங்களுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க, அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல. அதாவது ஏன் யாகுஷுவா வந்து ஊமையா பேசினாரு, அப்படி ஏன் பேசினாரு அப்படிங்கிறதுக்கு ரீசனை சொல்றேன். அவர் வந்து எல்லாவற்றையுமே சொல்லியாச்சுன்னு சொன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிடும். பிசாசுக்கு தெரியாம தேவன் வந்து வார்த்தையை மறைச்சு வைக்கிறார். உங்களுக்கு டைரக்டா நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஒரு கொஸ்டின்ல, ஒரு வசனத்துல பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்தே நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க மேத்யூ சாப்டர் 13, யாகுஷுவா ஏன் ஓமையால ஜனங்களோட பேசினாரு. 1வது வந்து அது ப்ராஃபஸி, ஓமைகளால இந்த ஜனங்களோட நான் பேசுவேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபஸி. ஓகே, 13, மேத்யூ சாப்டர் 13. உங்களுக்கு இருக்கிற இதே கேள்வி யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? சீஷர்களுக்கு இருந்துச்சு. யாகுஷோட சீஷர்களுக்கே இந்த கேள்வி இருந்துச்சு. வாசிங்க verse 10 onwards. ತರುವಾಯ ಆತನ ಶಿಷ್ಯರು ಬಂದು ಆಕೆ ಸೌಮ್ಯರೂಪವಾಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಿದರು. ಅದಕ್ಕಾತನು ಅವರಿಗೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಯುವ ವರವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದೆ, ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಇದ್ದವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು, ಇವನಿಗೂ ಮತ್ತು ಹೆಚ್ಚಾಗುವುದು, ಇಲ್ಲದವನ ಕಡೆಯಿಂದ ಇದ್ದದ್ದು ತೆಗೆಯಲ್ಪಡುವುದು. ನಾನು ಅವರ ಸಂಗಡ ಸಾಮ್ಯರೂಪವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, ಅವರಿಗೆ ಕಣ್ಣಿದ್ದರೂ ಕಿವಿ ಇದ್ದರೂ ಕೇಳುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಯೆಶಾಯನು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆಯು ಅಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ಅದೇನೆಂದರೆ, ನೀವು ಕಿವಿದ್ದು ಕೇಳಿದರೂ ತಿಳುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ, ಕಣ್ಣಿದ್ದು ನೋಡಿದರೂ ಕಾಣುವುದೇ ಇಲ್ಲ. ಈ ಜನರ ಹೃದಯವು ಕೊಬ್ಬಿತ್ತು, ಇವರ ಕಿವಿ ಮಂದವಾಯಿತು, ಇವರ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ತಾವು ಕಣ್ಣಿನಿಂದ ಕಂಡು ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿ
ಹೃದಯದಿಂದ ತಿಳಿದು ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ನನ್ನಿಂದ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೇಗೋ ಹೊಂದಬಾರದೆಂದು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದೇ. 17 ವರೆಗೆ ವಾಸಿ. ಆದರೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣುತ್ತವೆ, ನಿಮ್ಮ ಕಿವಿ ಕೇಳುತ್ತವೆ, ಆದುದರಿಂದ ನೀವು ಧನ್ಯರು. ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ನೋಡುತ್ತಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಹುಮಂದಿ ಪ್ರವಾದಿಗಳು ಸತ್ಪುರುಷರು ನೋಡಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸಿದರೂ ನೋಡಲಿಲ್ಲ. ನೀವು ಕೇಳುತ್ತಿರುವ ಸಂಗತಿಗಳು ಅವರು ಕೇಳಬೇಕೆಂದು அபேட்சித்தರೂ கேளலில்ல. எக்ஸாக்ட்லி நீங்க கேட்ட அதே மாதிரி தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க சீசர்கள். யாகுஷு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஏன் நான் ஊமையா பேசுறேன்னு ஆன்சர் அங்க கொடுத்திருக்கிறார். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதாவது எல்லாருக்கும் இது என்ன செய்யப்படல, அருளப்படல. அதனாலதான் வசனத்தை கேட்டு கூட நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. அப்படி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப உள்ளவன் எவன் அப்படின்னா, எவனுக்குள்ள உண்மையாக ஆதாமினுடைய வித்து இருக்குதோ அவன் தான் உள்ளவன். அதாவது யாருக்குள்ள ஜீவன் இருக்கிறதோ அப்ப அவனுக்கு என்ன செய்வாரு, அவர் இன்னும் நிறைய கொடுப்பார். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அது இந்த காரணத்தினாலதான் நான் உவமையா பேசுறேன் அப்படின்னு சொல்றார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேகம் தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை, அதுல எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் இப்பொழுது காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் அதனுடைய, அதனாலதான் எல்லாருக்குமே எல்லாமே வெளிப்படுறது இல்லை. அப்ப வெளிப்பட்ட விஷயத்தை வச்சு அவன் என்ன நினைப்பான், இதுதான் சத்தியம் நினைப்பான். அதான் ஒரு நாள் நான் இங்க பிரசங்கத்துலதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த குருடர்கள் யானையை பார்க்க போனாங்க, சொல்லியிருக்கேன் ஒரு நாள். ஆமா, குருடர்கள் யானையை பார்க்க போனா என்ன சொல்லுவாங்க, ஒருத்த மலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவான், ஒருத்த வந்து தூண் பெரிய பில்லர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான் இல்லையா, ஒருத்த வந்து கொம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவான். இதான் யானை. நம்ம கடைசி வரைக்கும் நான் பார்த்தப்ப யானைய, நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு அவன் சொல்லுவான். பின்னால டெய்ல பிடிச்சிட்டு ரோப்பு மாதிரி இருக்குது, ரோப் கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீங்க அவனை என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இல்லப்பா நீ வந்து ஒரு கொஞ்சம் தான் பார்த்த, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. இந்த காது வந்துட்டு முறை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவான், சொலவு மாதிரி இருக்குது. அப்ப அவனை நம்ம என்ன செய்ய முடியாது. அதனாலதான் நீங்க நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, இல்ல நாங்க அதெல்லாம் நம்ம எல்லாரும் பைத்தியக்காரங்களா, இவ்வளவு பேர் போயிட்டு மாதா கோயிலுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் நான் பைத்தியக்காரங்களா, அவங்கள படிச்சவங்க இல்லையா, பெரிய ஆளுங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம், புரியுதா? ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கறத நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். அது பரத்திலிருந்து கொடுக்கப்படணும், கொடுக்கப்பட்டாதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா எத்தனை முறை கேட்டாலும் 101வது தடவை கேட்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரி இருக்கும். அது ஏன், என்ன ரீசன் அப்படி? இதுதான் நம்ம வந்து கேட்கும் போது உண்மையா நமக்குள்ள ஜீவன் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து உனக்கு ஜீவனை கொண்டு வர்றது, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்றேன்னு சொன்னேன். சாம் 91 நான் ஒரு தடவை இப்ப மெசேஜ் கொடுத்தேன், ரீசெண்டா தான் கொடுத்தேன். சாம் 91 ஸ்டோன்ஸை பத்தி கொடுத்தேன் நான் மெசேஜ். வெளிப்பாடு சாம் 91
11 and 12. ನೀನು ಹೋಗುವಾಗಲೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು. ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ ಅವರು ನಿನ್ನನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವರು. ஆமா. இப்ப பிரதர் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க இந்த 2 வசனத்துக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி அது புரியுதோ அப்படி சொல்லுங்க. 91ல 11 and 12. அது வேற மாதிரி என்ன இருக்குது? வேர்டு அது வந்து வார்த்தை பத்தி சொல்ற. அதாவது உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு இல்லையா? ஆமா, கல்லுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடு, தேவன் கொடுக்கிறதான வெளிப்பாடு. கல்லுன்னு சொன்னா வெளிப்பாடு. ஆனா பிசாசு வந்துட்டு யாகுஷோட்ட சொல்லும் போது இப்ப நீங்க சொன்ன அதே விளக்கத்தை தான் சொல்றான். யாகுஷோட்ட நீ மேல இருந்து கீழே குதி, உன்னை கைகள்ல ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதி இருக்குது இல்லையா? அப்ப அந்த விளக்கம் யார் கொடுக்குறாங்க? பிசாசு கொடுக்குறான். யாருக்கு? யாகுஷோவுக்கு கொடுக்குறான். ஆனா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ரகசியம் என்ன? இது நீ அதுக்காக மேல இருந்து குதிச்செல்லாம் ஒண்ணு யாரும் நினைச்ச மாட்டாங்க. எத்தனை சின்ன பிள்ளைகள்லாம், பாவமே செய்யாத சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்குது. இப்ப நம்ம தான் பாவிகள், சரி நம்மளதான் காப்பாத்துல விட்டுட்டாருன்னு வச்சுக்கலாமா? சின்ன பிள்ளைங்க. அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் அது கிடையாது. உடனே தூதர்கள் வந்து நம்மளை கையில தூக்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை ஏர்கிராப்ட் கிராஷ் ஆகுது இல்லையா? அப்படியெல்லாம் நடக்குதா? பாராசூட் குதிக்கிறவங்க எத்தனை பேர் செத்து போறாங்க? பிளைட்லயா? மேல இருந்து குதிக்கிற மேல இருந்து குதிக்கும் போது தூதர்கள் வந்து காப்பாத்திடுவாங்கன்னு சொன்னா காப்பாத்தணும் இல்லையா? ஆமா. ஏன்னா இப்ப தேவனை நம்பாதவங்க இந்த கேள்வியை கேட்கறாங்க. மேடைகள்ல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போட்டு கேள்வி கேட்கறாங்க. நீங்க இப்படி எழுதியிருக்கப்பா உங்க பைபிள்ல எத்தனை குழந்தைங்க, கமலஹாசன் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கேள்வி. கமலஹாசன் அதனாலதான் நான் கடவுளை நம்புறது இல்ல, எத்தனை குழந்தைங்க செத்து இருக்கிறாங்க, உங்க கடவுளை என்ன போய் காப்பாத்திட்டாரா? ஏன்னா நாம வந்து அதை சரியா புரிஞ்சுக்கல. நம்மளே புரிஞ்சுக்கலன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இப்போ நீங்க இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கும்போது நீங்க கேட்கலையா? கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டு ஃபுல்லா ஒரு மெசேஜ் கொடுத்தேன் இதை பத்தி, கல்லுன்னா எப்படி. ஆனா அப்ப கூட ஏன் அது நம்மளால வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல? இது வித்தின் ஒரு 2 monthsக்குள்ள பண்ண மெசேஜ் தாங்க, ரீசெண்டா பண்ணதான். ஃபர்ஸ்ட் கொடுத்த மெசேஜா? இல்ல ஈவினிங். அப்போ நம்ம நம்மளால ஏன் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல? நம்ம பேசணும். ஏன்னா நம்ம அதை ஈஸியா எடுக்கிறதுனாலதான் நம்மளால வந்து அதை பண்ண முடியல. அதாவது இது ஒரு ரிச்சுவல். அதாவது முன்னால கோயில்களுக்கு போனோம், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் இந்துஸா இருக்கட்டும். ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜை பண்ணிட்டு வந்த பிறகு அந்த கோயிலுக்கு நமக்கு எந்த கனெக்ஷன் இருக்க போறது? அது ஒரு டியூட்டி, அது முடிஞ்சிச்சு அப்புறம் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து இதுதான் லைஃப் நமக்கு, இது வந்து ஒரு டியூட்டி கிடையாது. அதனாலதான் எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் கேட்ட ஒவ்வொரு பிரசங்கமுமே எனக்கு ஞாபகம். அதுலயும் எனக்கு என்னுடைய எபிலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மெசேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னால அந்த மெசேஜை சொல்ல முடியும். இப்ப ஆச்சு நான் 20-25 வருஷமா நான் மெசேஜஸ் கேட்கறது இல்லை. நான் என்னால முடியுமா இருந்துச்சு. அப்ப நாம ஏன் அது வந்து என் மனசுக்குள்ள அது வந்து எனக்கு ரிலேட்டட், அது அந்த விஷயம் வந்து என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அதை நான் எப்படி கவனிப்பேன்?
செப்டம்பர் 3ஆம் தேதி கொடுத்துருக்கு. பிரதர், செப்டம்பர் 3ஆம் தேதி இருந்தீங்களா? நீங்க இருந்தீங்க. அப்ப நம்ம சொல்ற அந்த விஷயத்தை வந்து ஆழ்ந்து கவனிக்கணும். ஒன்னும் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அது தேவன் கொடுக்கறதான அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் வந்து நம்ம அந்த வார்த்தைக்கு நாம கொடுக்கணும். மிஸ் பண்ணாம கேட்கணும். அப்பதான் நமக்கு ஜீவன் வரும். நம்ம நல்லாயிருவோம், நம்ம டேலண்ட் திறமசாலி ஆயிருவோம்லாம் சொல்ல, நமக்கு ஜீவனே இந்த வசனத்துல இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம எப்படி கேட்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லி கொடுக்குது பாருங்க. Proverbs chapter 4 verse 20. ಕಂದ, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಆಲಿಸು, ನನ್ನ ನುಡಿಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡು. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯು ಅವುಗಳ ಮೇಲೆ ತಪ್ಪದಿರಲಿ, ಅವುಗಳನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಇಟ್ಟುಕೋ. ಅವುಗಳನ್ನು ಹೊಂದುವವರಿಗೆ ಅವು ಜೀವವು, ದೇಹಕ್ಕೆಲ್ಲ ಅವೇ ಆರೋಗ್ಯವು. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬಹು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಕಾಪಾಡಿಕೋ, ಅದರೊಳಗಿನ ಜೀವಧಾರಗಳು ಹೊರಡುವವು. ஆமென். ஒரு வசனத்தை நம்ம எப்படி கனப்படுத்தணும், அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் யாகுஷுவா இங்க இருந்து பிரசங்கம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. யாகுஷுவா பிரசங்கம் பண்றாரு, மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் மெசேஜ் கொடுக்கும்போது அங்க இங்க நாங்க திரும்பிட்டோம்னா நம்ம எரிஞ்சு போயிடுவோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்து போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஜனங்கள் எப்படி கவனிப்பாங்க அத, இல்லையா? அதே போல நெக்ஸ்ட் வீக் வரும்போது நீ சொல்லலன்னா அவ்வளவுதான், உனக்கு ஒரு கண்ணு போயிடும், உனக்கு ஒரு கை போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் நம்ம, இல்லையா? ஆனா தேவன் வந்து அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவரா இருக்கிறதுனால அவர் அப்படி செய்யறது இல்லை. அவர் எதையோ பண்ணிடுவாரு அப்படின்னு அவருக்கு பயப்படணும் அப்படிங்கறத அவர் விரும்பல. அவர் எதை எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட, அன்பினால என்கிட்ட வரணும், என்னை நேசிக்கணும் என் பிள்ளைங்க அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது, என் மகனே. ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிடும்போதே நம்மளை எப்படி கூப்பிடுறாரு, மகனேன்னு கூப்பிடு. அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? மகனுக்கு சொல்லப்பட்ட, குமாரனுக்கு குமாரத்திக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என் மகனே, இல்லையா? மகனே என் வார்த்தைகளை கவனிப்பான். அப்போ கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஏன் கவனிக்க முடியறது இல்ல? நம்மளுடைய முழு மனமும் இங்க இல்ல, நம்ம பாடி மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்கு. சிந்தனைகள்லாம் வேற இடத்துல இருக்கு. அது பாவமான சிந்தனை தான் இருக்கணும்னு நான் சொல்லல, என்ன விஷயமா வேணா இருக்கலாம். ஆனா உங்க மைண்டு, அதனாலதான் யாகுஷுவா சொல்லும்போது தேவனை நீ எப்படி ஆராதிக்கணுமா, முழு ஆவியோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். அதாவது உன் சரீரம் முழு பலம்னு சொன்ன சரீரம், உன் முழு சரீரத்தோடு நீ இங்கத்தான் இருக்கணும். அப்புறம் முழு ஆவியோடு, அந்த ஆவிதான் மைண்டு, முழு ஆவியோடு நீ இங்கதான் இருக்கணும். அப்புறம் முழு ஆத்மாவோடு நீ இங்கத்தான் இருக்கணும். இந்த மூணும் ஒன்னா இப்படி வச்சு நீ என்ன ஆராதிச்சாதான் அந்த ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்றேன். இல்லாத ஆராதனையை ஏற்றுக்கொள்றது கடினம். அதனால நம்மளுடைய கவனம் இங்க உள்ள வந்த பிறகு நாம யாகுவாவுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறோங்கிற பயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஆனா இருக்கிறது இல்லை. இங்க வந்துட்டு கூட என்ன பண்றோம், கேஷுவலா அங்க திரும்புறோம், இங்க திரும்புறோம். அவங்க எப்படி என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் போறோம், தண்ணி எடுத்து குடிக்கிறோம், இல்லையா? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறோம் ஆராதனை டைம்லயே, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். என்ன ஆகுது, உங்களுடைய கவனம் சிதறுது. அது ஒரு வகையில பாடி, இது பாடியை பத்தி சொல்றது. இனி மனசை பத்தி சொல்ல போனா,
நம்ம பாடி இங்க உட்கார்ந்து இருக்கு, நாம சிந்திக்கிறதோ வேற விஷயங்களை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கோம். அப்படி வேற விஷயங்களை சிந்திச்சுட்டு இருந்தா மைண்டுக்குள்ள அங்க பேசுகிற விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ள போகாது. ஒருத்தர் பேசுறத கவனிச்சாதான் என்ன செய்ய முடியும், முழுசா நமக்குள்ள போக முடியும். இப்ப நம்ம எப்ப கவனிப்போம் அது? பிரச்சனையில இருக்கிறவங்க அதாவது யாரு கவனிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு பிரயோஜனமானது, இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, இது எனக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு யாருக்கு மனசுல வருதோ அவங்க ரொம்ப கவனிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு குகைக்குள்ள நீங்க போறீங்க, மைன்ஸ் சுரங்கம் இருக்குல்ல, சுரங்கத்துக்குள்ள நீங்க போறீங்க. போகும்போது உங்ககிட்ட ஒரு மேப் கொடுத்து விடுறாங்க. நம்ம இந்த மேப்பை கரெக்டா வச்சுக்கோ, இது கரெக்டா இதன்படி நீ போனா தான் நீ வெளியே வர முடியும், இல்லைன்னா நீ உள்ள போனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீ வெளியே வரவே முடியாது, செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மேப்பை நம்ம எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கோம். இப்ப நீங்க அது உள்ள போறதுக்கு முன்னால அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இத வந்து பாரு, இது இன்னும் அடையாளம், இது இன்னும் அடையாளம், இது ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கவனமா அதை கேட்பீங்க. ஏன்? இப்ப அது வந்து உங்க ஜீவனோட கனெக்டட், அது உங்க வாழ்க்கையோட அது கனெக்டட். அப்ப நீங்க வந்து அதை ரொம்ப கவனமா கேட்பீங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அங்க போயிட்டு புரியலன்னா என்ன பண்ணுவீங்க, கதை முடிஞ்சிச்சு. அதனால நீங்க வந்து ரொம்ப கவனமா, புரியலன்னா கூட இது என்ன அப்படின்னு திரும்ப நம்ம கேட்போம். அவ்வளவு கவனமா கேட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள போக போறோம். உதாரணமா ஏரோப்ளேன்ல இருந்து ஒருத்தர் ஜம்ப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, பேராசூட்ல ஜம்ப் பண்றாரு. ஜம்ப் பண்ணும்போது அவர் என்ன செய்யணுங்கிறத அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, நீ ஜம்ப் பண்ற போது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், கேஷுவலா கேட்டுட்டு இருப்போமா, இல்ல டீ குடிக்க போவோமா, பாத்ரூம் போவோமா? போக மாட்டோம். ஏன்? நீங்க ஜம்ப் பண்ணத்தான் போறீங்க, ஆனா ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை, இதுல சொல்லப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நமக்கு தேவை. ரொம்ப கவனமா இதை நம்ம கேட்டாதான் நமக்கு அது அங்க யூஸ் ஆகும். ஆனா மெசேஜ் கேட்கறது அப்படி இல்லையே, இன்னைக்கு கேட்கலன்னா இன்னொரு நாள் கேட்டுக்கிறது. இப்ப கேட்கலன்னா என்ன ஆச்சு, அப்படி போட்ட பிறகு ரொம்ப பொறுப்பா போய் கிளிக் பண்ணி பாக்குறவங்க எல்லாம் யாரும் கிடையாது. நமக்கு பாக்குறதுக்கு வேற விஷயங்களே இல்லையா யூடியூப்ல பாக்குறதுக்கு, இதையா போய் பார்க்க போறோம்? என்ன பிரதர், இதையா போய் பார்க்க போறோம்? அது ஒரு சிலர் எதுக்காக பாக்குறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஓகே, ஆனா அது இந்த வார்த்தை நமக்கு ஜீவன் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தையினால இல்ல, ஏதோ கொஞ்சம் வார்த்தையினால இல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும் போது அந்த 100% வார்த்தையை நம்ம கேட்டாதான் நமக்கு பிழைப்பு. ஏன்னா 99% வார்த்தை பிசாசுக்கும் தெரியும். ஆனா பிசாசு ரட்சிக்கப்படுவானா? அப்ப யார் ரட்சிக்கப்படுவா? 100% வார்த்தை யாருக்கு தெரியுமோ அவங்கதான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப வார்த்தையில வந்து கொஞ்சம் கூட நம்ம இங்க எங்க கவனத்தை சிதறவிடக்கூடாது. அது நல்லா கவனிச்சுக்கணும். இது வார்த்தை கேட்கிற சமயத்துல நம்ம இங்க எங்கே அசையாதபடிக்கு இந்த வார்த்தையை கவனிச்சு கேட்கணும். இப்ப நாங்க பிரசங்கம் பண்ற நாங்க கூட என்ன பண்றோம் தெரியுமா, எங்களுக்கு சில சைக்காலஜி தெரியும். என்ன சைக்காலஜி தெரியும்? சில சைக்காலஜில சில டாக்குமெண்டட் ப்ரூஃப் எங்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிரசங்கத்தை வந்து எவ்வளவு நேரம் ஒரு லெக்சர் வந்து கண்டினியூஸா எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? 45 மினிட்ஸா? வேற யாராவது? 20 மினிட்ஸ். ஒரு லெக்சரு கவனம் செதறாம கேட்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணி கவனம் செதறாம கேட்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பர்பஸ் பண்ணிட்டு
நம்ம கேட்டா 20 மினிட்ஸ் தான் கேட்க முடியும். 20 மினிட்ஸ். அப்ப அதனால ஒரு நல்ல தேர்ந்த பிரசங்கிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றதுனால என்ன ஆகுது, இது 20 நிமிஷம் தான் உங்களால கேட்க முடியும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், வேறொரு சப்ஜெக்ட், அப்ப திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் அங்க உங்களுக்கு வருது. இதனாலதான் என்ன பண்ணுவோம் நாங்க பண்றது எப்படி அப்படின்னா, சில இப்ப அப்படி பண்ண முடியறது இல்ல. நாங்க பொதுவா பண்றது எப்படின்னா, 20-25 மினிட்ஸ் அப்படி ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல அது போகும். இடையில ஒரு பாட்டு, பிரசங்கியாரு ஒரு பாட்டு பாடு. இப்ப என்ன ஆயிருது, அந்த பாட்டு சம்டைம்ஸ் இந்த பிரசங்கத்தோட ரிலேட்டடா தான் இருக்கும். ஆனா வேற விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம். பிரசங்கம் அப்படிங்கிறதுல இருந்து பாட்டு அப்படிங்கிற மீடியாவுக்கு நம்ம போயிடுறோம். இப்போ மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வரும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம, அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் நம்ம கணக்கு வச்சு பண்றது இல்ல. இடையில ஒரு பாட்டு பாட வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பாடி, அப்போ கேட்கிறவங்க கம்ப்ளீட்டா அதை பெற்றுக்கொள்வாங்க. ஸ்கூல்ல ஏன் 40 மினிட்ஸ் அல்லது 45 மினிட்ஸ் ஏன் பீரியட் வைக்கிறாங்க தெரியுமா? இதான் காரணம். அப்ப அந்த 45 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த 45 மினிட்ஸும் ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு, வந்து ஒரு 10 மினிட்ஸ் முந்தின கிளாஸ்ல அவர் என்ன எடுத்தாரோ அதை ஒரு ரிவிஷன் பண்ணுவார். ரிவிஷன் பண்ணிட்டு இப்ப எடுக்க போற சப்ஜெக்ட பத்தி அவர் பேசுவார். கொஞ்ச நேரம் ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நமக்கு டீச் பண்ண ஆரம்பிப்பார். டீச் பண்ணி ஆரம்பிச்சு முடிச்ச உடனே இன்டராக்ஷன், கிளாஸுக்கு கொஸ்டின் போடுறது. அவங்க சிலபஸ்லயே அப்படிதான் இருக்கும். அந்த டீச்சிங் பிளான் இருக்குல்ல, லெசன் பிளான்லயே அப்படிதான் இருக்கும். இவ்வளவு நேரம் தான் டீச் பண்ணணும். ஏன்னா இது இன்டர்நேஷனலி அக்செப்டட் ட்ரூத். 20 மினிட்ஸுக்கு மேல யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு மேல நீங்க 20 மினிட்ஸ் லெசன் எடுத்தாச்சா விட்டுரு. அதுக்கு பிறகு இப்ப கிளாஸ் எவ்வளவு தூரம் புரிஞ்சு இருக்குது, நீ கிளாஸ பார்த்து கேள்வி கேளு, கிளாஸ் ஒன்ன பார்த்து கேள்வி கேட்கட்டும். அதுல ஒரு 10 மினிட்ஸ் அப்படி போயிடும். பார்த்தாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அன்னைக்கு நடந்த அந்த பீரியட்ல நடந்த லெசன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே வந்து நாமளும் அப்படி சில விஷயங்களை பண்றோம். அப்படி உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சில சமயங்கள்ல உங்களுடைய கவனம் திசை திரும்புது, யாருமே கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா நானும் ஏதாவது பண்ணுவேன். பண்ணாம இருக்க முடியாது. இல்லைன்னா வேஸ்ட் இல்லை நாங்க இருந்து பிரசங்கம் பண்றது. அப்ப ஒரு ஒரு டைமும் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது என் மைண்ட்ல வர்ற என்ன தெரியுமா, இந்த சப்ஜெக்ட வந்து இன்னைக்கு நம்ம பேசி இருக்கிறோம், இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் பேசி இருக்கிறேன். அப்ப விசுவாசிகள் எல்லாருமே இந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவேன். அடுத்த மீட்டிங்ல அந்த சப்ஜெக்ட பத்தி அப்புறம் நான் பேசுறது இல்லை. சில சமயங்கள்ல என்ன பண்றேன்னா, புதிய மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சரி போன வாரம் நான் பண்ண மெசேஜ்ல இருந்து ஏதாவது சொல்லுங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். 1-2 பேர் தான் எப்பவுமே அதுக்கு ஆன்சர் பண்றது, எல்லாரும் ஆன்சர் பண்றதும் இல்லை. ஆனா எல்லாருமே அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வரணும். ஏன்னா நமக்கு இப்ப நேரம் இல்லை, நம்ம காலத்துல கடைசி நேரத்துல நாம இருக்கிறோம். எது வேணாலும் நடக்கலாம். வேதத்துல பாருங்க, இந்த கொரோனா வந்துட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்துட்டு உலகத்தையே தலைகீழ மாத்தி விட்டுச்சு இல்லையா? எல்லாத்தையுமே மாத்தி விட்டுச்சு. இது என்ன? இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ எல்லாமே இத மாதிரி நடக்க போகுது. இப்போ ஒன்னொன்னா இப்படி நடக்க போகுது. நாம இதுக்கு தப்பணுமானா கவனமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இனி உலகத்தில் சம்பவிக்க போகிறதான இந்த காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? லூக் 12 நினைக்கிறேன். லூக் 12 சாப்டர்.
அதாவது இனிவரும் இந்த ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். Luke chapter 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்பொழுது என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப இந்த விழித்திருக்கிறதான ஒரு அனுபவம் தான் நம்ம இந்த மெசேஜஸ் எல்லாம் கேட்கறது, நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்வது, பாவமான காரியங்கள் ஏதாவது இருந்தா அதுல இருந்தெல்லாம் நம்மளை பரிசுத்த பண்ணி கொள்ளுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இடத்துல காணப்படணும். சரியா? அதனால யாகுவா கூட அவங்க நியாயம் தீர்ப்பாரு. ஏன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களிடத்துல வந்து அதை பிரசங்கம் பண்ணும்போது அந்த விஷயத்தை கவனிக்கலைன்னா யாகுவா சந்தோஷப்படுவாரா? நிச்சயமா சந்தோஷப்படுறது இல்லை. அதனால நீங்க ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை, ஆனா தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா தேவன் இருக்கிறார், நிச்சயமா இருக்கிறார். அவர் வந்து நல்லோரையும் பொல்லாதவர்களையும் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சரியா? ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உன் நேரம் உடைய சமூகத்திலே செலவழிக்கும்படியாக நீ கிருபை செய்தி உமக்கு நன்றி ராஜாவே. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி, அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும், உங்களுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தரலாம். நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. யாகோஷுவ மசிக நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.